Hi guys, welcome back. Last video நம்ம if else and while loop பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அதோட கண்டினியூஷன் ஆஃப் for loop பார்க்கலாம்னு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் for loop இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸோ இதுல நம்ம ரொம்ப பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். அதில் லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி இது நாலுமே வந்து பைத்தான்ல ஒரு முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதில் நம்ம மெயினாக வந்து லிஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே அதில் கொஞ்சம் டச் அப் பண்ணி நம்ம டபுள் செட் டிக்ஷனரினா என்னென்னு ஓவர்வியூ மட்டும் தர போகிறோம். ஸோ லிஸ்ட்டு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ லிஸ்ட்டு தான் என்னென்னு பார்ப்போமா. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு நம்ம கொடுக்குறோம்ல. ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, 10ங்கிற ஒரு டேட்டா வேல்யூ வந்து எக்ஸுங்கிறத வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதே இது லிஸ்ட்டுங்கிறது என்னன்னா, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒரே வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஒரு 10 டேட்டா கூட ஒரே வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அது எப்படி நம்ம லிஸ்ட்ன்னு டிஃபைன் பண்ணணும்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 4 5 அப்படின்னு சும்மா ஒரு அசம்ஷனை சொல்கிறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா 1 2 3 4 5 அப்படின்னு 4மே பிரிண்ட் ஆகுது, 5மே பிரிண்ட் ஆகுது. லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தருவோம். அண்டு வந்து மெனி நம்பர் ஆஃப் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணணும் ஒரே வேரியபிளில். இது கம்ப்யூட்டர் லெவலில் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா, இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஸ்டோர் ஆகுது. ஸோ இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாமா இதே வீடியோவில். ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பெயிண்ட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த 1ங்கிறது எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்னா 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். 2ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இங்கே நம்பராக இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஒருவேளை நான் இந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டு நான் ஒரு ஆப்பிள், பனானா, வேற என்ன கொடுக்கலாம், கிவி, இது எல்லாருமே கொடுக்கறது தான். சரி நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஆப்பிள் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்பிள் ஏ வந்து எங்கே ஸ்டோர் இருக்கும், ஆப்பிள் ஏங்கிறது ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் இது வந்து 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து பனானா எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்னா பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். கிவிங்கிறது கேன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா. இதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ இந்த பிரிண்ட் எக்ஸுக்கு பதிலாக நான் பிரிண்ட் எக்ஸ் டாட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். டாட் வைக்கிறப்போ எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண அர்த்தம். எக்ஸ் டாட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்பிள். இப்போ கொடுத்தா என்னன்னு வரணும், இண்டெக்ஸ் ஆப்பிளோட இண்டெக்ஸ் என்ன 0. அன்எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன். ஸோ யா நான் இன்னொரு ஸ்கொயர் பிரேசஸ் கொடுக்கல, ப்ராக்கெட். ஸோ 0ன்னு வந்துருச்சு. ஸோ இதே வந்து கிவின்னு கொடுத்தனா என்னன்னு வரணும், 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கா. ஸோ கிவிங்கிறது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம இண்டெக்ஸை செக் பண்ணுறோம். இண்டெக்ஸுங்கிறது அந்த வேரியபிள், அந்த டேட்டா, அந்த வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள்குள்ள இப்போ 0 1 2 3 4 5 6 7 n நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கும். அதில் இந்த 0th இண்டெக்ஸில் ஆப்பிள் ஸ்டோர் ஆயிருக்கு. பனானா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், கிவி வந்து செகண்ட் இண்டெக்ஸ். இதுதான் இண்டெக்ஸோட கான்செப்ட். ஸோ இண்டெக்ஸ் தெரிஞ்சால் ஸ்லைசிங் இது எல்லாமே நெக்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ பெட்டராக இருக்கும். இப்போயே ஸ்லைசிங்லாம் வேணாம், அதை நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இதுதான் லிஸ்ட் வந்து எப்பவுமே ஆர்டர்ட் அண்ட் சேஞ்சபிள். ஸோ இது வந்து நீங்கள் லிஸ்ட் டப்பிள்ஸ் இதெல்லாமே W3 ஸ்கூல்ஸ் இல்லை கூகுளில் ஏதோ ஒன்று போய் பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னா, லிஸ்ட் ஆர் ஆர்டர்ட், சேஞ்சபிள், அலோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா. இப்போ ஆர்டர்னா என்ன, 0 1 2 அப்படின்னு இருக்கு. ஸோ செட்டை தவிர மீதி எல்லாமே வந்து ஆர்டர்டாக தான் இருக்கும். இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நான் இப்போதைக்கு லிஸ்ட்னா ஒரு நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு வேரியபிள், அவ்வளோதான் லிஸ்ட். இதை நம்ம பிரிண்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ டப்பிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
இது டப்பிள்ஸ் போறதுக்கு முன்னாடி இதுலயே இன்னொன்னு இருக்கு. இப்ப எக்ஸ் இந்த பனானா மட்டும் எடுப்போமா? இது எப்படி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும்ல. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கால் பண்ணோம். அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா எக்ஸ் பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் ஒன். இந்த இண்டெக்ஸ் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுவோம். எக்ஸ் ஆஃப் ஒன்னு கொடுத்தீங்கன்னா பனானா பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். எக்ஸ் ஆஃப் டூன்னு கொடுத்தீங்கன்னா கிவி பிரிண்ட் ஆகும். ஒருவேளை எக்ஸ் ஆஃப் த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா தேர்ட் இண்டெக்ஸ்ல எதுவுமே இல்லை, அதுதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு செல் எடுத்துப்போம். இதே வந்து காப்பி பண்ணலாம். டப்பிள்ஸ் போவோம். டப்பிள்ஸும் இதே மாதிரி தான், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலாக சர்க்குலர் பிராக்கெட்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கோட் லெவலில் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பட் கான்செப்ட் லெவலில் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை ஒரு பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? ஆப்பிள் பனானா கிவி அதே இது லிஸ்ட் மாதிரியே தான் பிரிண்ட் ஆகுதா? பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டப்பிள்ஸில். ஸோ டப்பிள்ஸில் என்ன இதாகும்னா, டப்பிள்ஸ் வந்து சேஞ்சே பண்ண முடியாது. இந்த ஆப்பிள் பனானா கிவி இதெல்லாமே இருக்கா, இதை வந்து நம்ம அன்சேஞ்சபிள். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் ஒன்னு கொடுப்போம். இங்கே இண்டெக்ஸை, இங்கே பனானா, மற்ற இண்டெக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். டப்பிள்ஸ் லிஸ்ட்டு டிக்ஷனரி எல்லாத்துக்குமே சேம் தான். பட் இது வந்து அன்சேஞ்சபிள். டப்பிள்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அன்சேஞ்சபிள். ஸோ பனானா வந்து ஒன். இப்போ ஒரு வேளை எனக்கு இப்போ லிஸ்ட்டுக்கு போவேன். லிஸ்ட்டில் போய் இந்த பனானா பதிலாக எனக்கு வந்து இப்போ அந்த இண்டெக்ஸ் எக்ஸ் ஆஃப் ஒன்னு வந்து இப்போ ஆரேஞ்சுன்னு மாற்றுறேன். ஆரேஞ்சுன்னு மாற்றிட்டு திரும்ப இந்த எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பனானா ரிமூவ் ஆயிருக்கும். ரிமூவ் ஆகிறது ஓகே, அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஆப்பிள் ஆரேஞ்ச் கிவி இதை நான் பிரிண்ட் பண்ணல. நான் மெயினாக ஒரு ஷார்ட்கட் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இந்த பைத்தானில் வந்து இது கமாண்ட்னு ஆப்ஷன். கமாண்ட் எப்படி பண்ணுவோம்னா ஹேஷ் மட்டும் நீங்கள் ஒரு இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரன் ஆகாது, அந்த லைனே ரன் ஆகாது. ஸோ இப்போ கொடுத்துட்டேன்னா பாருங்கள், அந்த லைனே ரன் ஆகலை. அந்த மாதிரி நீங்கள் எந்த இது வேணால் உங்களுக்கு அன்வான்டாக தோணுச்சுன்னா இந்த ஹேஷ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் வேணும்னா அந்த ஹேஷை ரிமூவ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஹேஷோட யூஸ். அண்ட் இந்த எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ ஆரஞ்சு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து அதே நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி அதே இது ஃபாலோ பண்ணுறேன், அதே பேட்டர்ன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எரர் ஆகும். ஸோ டப்பிள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ லிஸ்ட்டுங்கிறது சேஞ்ச் பண்ண முடியும், டப்பிள்ஸுங்கிறது சேஞ்சே பண்ண முடியாது. பெர்மனண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக இந்த வேல்யூஸ் வச்சுக்கணும். இந்த எக்ஸ் வேரியபிளில் இந்த வேல்யூ தான் இருக்கணும்னு வச்சிங்கன்னா டப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இல்லை எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னா லிஸ்ட் போகிறது பெட்டர். ஸோ இதை தவிர 2 இருக்குது, செட்ஸ், டிக்ஷனரி. ஸோ செட்டு, டிக்ஷனரி இதெல்லாமே வந்து தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதிலேயே சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிஸ்ட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிஸ்ட்டு, இண்டெக்ஸு. ஸோ இண்டெக்ஸை எப்படி நம்ம எந்த இண்டெக்ஸ்ன்னு பார்க்குறது இதெல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஸ்லைசிங் இதெல்லாமே சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஸோ பேசிக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் இன்டர்மீடியட் போகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம ஃபார் லூப் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பை கைஸ்.